தோழர்களே, இன்றைக்கு நாள் 21. எந்த ஒரு வேலையும் தொடர்ந்து 21 நாள் செஞ்சா இட்ஸ் சைன் ஆஃப் பழக்கவழக்கங்கள் சொல்லுவாங்க. அதனால வெற்றிகரமா 21 நாள் முடிச்சாச்சு. அதனால பல்லெல்லாம் விளக்கிட்டு குழுகுள்ள மாட்டிட்டு கிளம்பியாச்சு. அருப்புக்கோட்டையில் நிகழும் அபூர்வ காட்சி வேற ஒன்றும் இல்ல. பங்குனி வெயில் போய் மண் வாசனை கொடுக்க மழை எண்ணெய் வந்துட்டாப்ல. ஜெயிலில் களி தின்பதை தவிர்த்து விட்டு சாஸ்தால் களி தின்னாச்சு. அப்படியே எங்க பக்கத்து ஆயா செய்யற மாதிரி இருந்துச்சு. ஆயோட மோசமா வலிச்சு நாக்கிட்டு அவளோட இயற்கையோட செயற்கை ஒரு வாக்க போட்டு ஃப்ரெண்ட்ஸ் என் நண்பனுக்கு அதனால கேமராக்குள்ள வர மாட்டேன்டாப்ல. அழகான ஸ்பாட்டை பார்த்தோம். அதோட கையோட தாத்தா பார்த்தோம். இங்க பாருங்க எந்த லூசு பண்ண பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருக்காரு நினைச்சேன். அப்புறம் திருத ஒரு செங்கல் வச்சு சோ காமிச்சிட்டு இருந்தாரு. சீக்கிரமா யார செப்ப முடிச்சுட்டு எங்க அம்மா குளிப்பானது இல்லாம இவங்க மலையில குளிச்சிருக்கானுங்க. வேற யாரு ஆடைகள் தான். அடுத்த கிட்ட வேலையா பறக்கிறத சாப்பிட்டு அக்காவோட ஒரு காணொலி. வேற ஒண்ணுல தொடர்களே 5 விரல் வச்சு பார்த்தா சொட்ட இல்லையா இருக்குன்னு தெரிஞ்சிருமா. இன்கேஸ் 5வது விரலுக்கு மேல இடம் இல்லைன்னா ஆனா நமக்கு தான் தெரியும் நம்மளை பத்தி. அதன் பிறகு காடுகளிலிருந்து வந்து உண்டில வாங்கிட்டு புதுசா ஒன்று ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் காய்ஸ். பார்த்துட்டு செத்துறாம தான் சந்தோஷம். பாலை பறக்க விட்டு இல்லைன்னா அம்மா வந்து என்னைய பறக்க விட்டுருவாங்க. அது கெட்டு போச்சு. கறியை திண்டி எவனாவது கோயிலுக்கு போவானா? நான் போவேனே அப்படின்னு நான் போன கோயில் தான் சிவன் கோயில். இன்னைக்கு இதுலையோ அழகர் மேல வச்சு சுத்திடுன்னு சொன்னாங்க கோயில. ஆனா நம்ம போறதுக்கு தாமதமாகி விட்டுச்சு. சுத்தி முடிச்சு காட்சி பொருளை வச்சிருந்தாங்க. அதான் பார்த்துட்டு வந்தோம். சொட்டையை வேற எப்ப மறைக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனா அங்க போனா மனசு குளிர்ந்துருச்சு. ஏன்னா கண்ணு முன்னாடி அத்தனை சொட்டைகள் தெம்பட்டுச்சு. ரைட் அளவு கிளம்பிட்டேன். ஆனா கோயிலுக்கு போனா அது நல்லா தான் இருக்கு. அது ஒரு பாசிட்டிவ். அத்தனை மக்களை உட்காந்து பார்க்கும்போது ஒரே இடத்துல அப்படின்னு பெறப்பட்ட பேட்டி மட்டும் புறா தட்டி விட்டு நெல்லிக்கணிகளை வாங்கிட்டு தாக்கு தெரியாம 2 சூட்டையை போட்டு நைட்டுக்கு சப்பாத்தி சாப்பிட்டு வந்து பார்த்த படம் தான் வருத்தப்பட வாலிபர் சங்கம். நான் குட்டி கொஞ்சம் இருக்கும்போது பார்த்த படம் இது. எல்லாருக்கும் மனப்படம் பண்ணி சொல்லுவேன் அப்பா கிட்ட. எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன்.